சந்திரா அண்ட் இஸ் நக்ஷத்ராஸ். இது வந்து ஒரு ட்ரிக்கியான ஸ்டோரி. இருந்தாலும் ஹிந்து புராணத்துலேருந்து தான் இது வந்திருக்குது. உங்களுக்கு நான் சொல்கிறேன். சந்திரனுக்கு வந்து, அதாவது சந்திர பகவான் இருக்கார் மூன், அவருக்கு வந்து 27 மனைவிகள், அதாவது 27 நட்சத்திரத்தை வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு புராண கதைகள் சொல்லுது. அந்த 27 நட்சத்திரங்கள் உங்களுக்கு யாருன்னு தெரியும்? பரணி, மிருகசீஷம், அஸ்வினி, பூராடம், இதெல்லாம் வந்து மகம், இதெல்லாம் வந்து நட்சத்திரோட பேர். ஆனால் சந்திரனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம் எது தெரியுமா? ரோஹிணி. அதால எப்போதுமே ரோஹிணி வீட்டில் தான் வந்து சந்திரன் வந்து முழு நிலவா அப்படியே இருப்பார். இதெல்லாம் பார்த்து வந்து இந்த 27 பெண்களோட அப்பா அவர் வந்து சந்திரன்கிட்ட போய், இங்க பாருப்பா, நீ வந்து ஒரு பொண்ணு வீட்டில் ஒன்று இருக்கக்கூடாது, 27 பொண்ணு வீட்லையும் 26 மற்ற பொண்ணுங்க வீட்லையும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சந்திரன் வந்து இதை வந்து கண்டுக்க மாட்டாரு. ஆனா அவங்க அப்பா ரொம்ப கோவம் அடைஞ்சு சந்திரன் வந்து நீ வந்து இருளாயிடுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் அடிச்சிடுறாரு. உடனே சந்திரன் வந்து ரொம்ப பதற்றமாயிடுறாரு. உடனே வந்து சிவபெருமான் கிட்ட போய் இது மாதிரி எனக்கு இது பண்ணிட்டாங்க, சாபம் அழிச்சிட்டாங்க, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன பண்றாரு, சந்திரன் வந்து ஒரு நெத்தியில வச்சுட்டு, சரி உன்னை வந்து நீ ஃபுல்லா இருளாக மாட்ட, நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்க்ரீஸ் ஆக டிக்ரீஸ் ஆக, அதாவது உன்னோட ஒளி வந்து இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாலதான் வந்து சந்திரன் வந்து ஒரு ஒரு நட்சத்திரம் வீட்லையும் ஒரு ஒரு நாள் 27 நாள் இருக்கிறார். ஓகே, அதாவது வந்து வளர்பிறை தேய்பிறைன்னுவாங்க. ஓகே, ரோகிணி நட்சத்திரத்தை நெருங்கும் போது சந்திரன் வந்து ஒரு முழு நிலாவா மாறி நம்மளுக்கு வந்து அந்த பௌர்ணமியா வந்து தெரிகிறாரு. அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரத்தை விட்டு வரும்போது அவர் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சி அமாவாசை அன்னைக்கு வந்து அவர் வந்து ஃபுல்லா இருளாயிடுறாரு. இதுதான் வந்து இந்த சந்திரா அண்ட் நக்ஷத்ராஸோட கதை. இதுவும் நம்ம ஹிந்து புராணத்திலேருந்து எடுத்த ஒரு ஸ்டோரி. இது மாதிரி 100 கதைகள் நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து, புராணத்திலேருந்து, எபிக்ஸ் லைக் மகாபாரதம், ராமாயணம், அப்புறம் கிராமிய கதைகள், அப்புறம் நம்ம தமிழ் லிட்ரேச்சர்லேருந்து, இதுமாதிரி 100 கதைகள் வந்து இந்த புக்கில் இருக்குது. மேரேஜ் ரிட்டன் பை தேவிதத் பட்நாயக்.